ஆக்சுவலி இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்ல வந்து நம்ம எல்லா தொடர்ந்து இந்த T20 வேர்ல்ட் கப்ல நம்ம எல்லா மேட்சஸுமே ஜெயிச்சுட்டே வந்தோம். அந்த இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்ல நம்ம வந்து தோத்துட்டோம். ஸோ அந்த ஒரு தோல்வியில இருந்து நம்ம இந்திய அணி வந்து வேற ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்களோ. ஏன்னா அபிஷேக் சர்மா இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் அப்போ டக் அவுட் ஆனார். அண்ட் வேற நெக்ஸ்ட் மேட்ச்ல நல்லாவே அவரோட கம்பேக் கொடுத்தாரு. அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆர்டர் எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க ரிங்கு சிங் உள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு. பட் பிளேயிங் 11ஓட ஆர்டரை வந்து அந்த இடத்துல இருக்க பிச்சு தானே தீர்மானிக்கும். கண்டிப்பாக, அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டான இதுதான். பிச்சு கண்டிப்பாக ஒரு கேமை ப்ளே பண்ணோன்னே நம்ம சொல்லலாம். பட் என்ன அப்படின்னா, இது நம்ம வேற ஏதோ பிச்சு கிடையாதுல்ல. இன்னைக்கு ஈடன் கார்டனில் ஆட போகிறோம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டனில் இது வரைக்கும் தோத்ததே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அகமதாபாத்தில் நம்ம நிறைய டைம் தோல்வியை கண்டிருக்கோம். பட் ஆனால் ஈடன் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோத்ததே கிடையாது. ஸோ அப்போ பார்க்குறப்போ இந்த பிச்சு வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு சொல்லலாம். முக்கியமாக அது இந்தியா டீம் பல டைம் வந்து இங்கே ஒரு 200+ ஸ்கோர் அடித்து நிறைய ரெக்கார்டு எடுத்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு பெரிய பிளேயிங் 11 எடுத்து சேஞ்சஸ் வேண்டாம். ஏன்னா முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, போலிங் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம நெதர்லாண்டு கூடயும் நிறைய ஸ்கோர் விட்டோம், லாஸ்ட் மேட்ச் ஜிம்பாப்வே கூடயும் ஸ்கோர் விட்டோம், சவுத் ஆப்பிரிக்கா கூட பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு அட்வான்டேஜ் தான் இருந்தால் பார்த்தோம். ஏன்னா 3 விக்கெட் அவங்க விட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் போலிங் காம்பினேஷன் சரியில்லாதனால நம்ம அந்த மேட்சை வந்து தோல்வியை கண்டுற மாதிரி ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட போலிங் சரிவு இருக்கு. ஸோ இந்த மேட்ச், அதாவது லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்ஷர் பட்டேல் உள்ள வந்தது ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பெட்டரா நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னால ஏன்னா இங்கே சிவம் துபே தொடர்ந்து நிறைய ரன்னை கன்சீட் பண்ணிட்டே இருக்காரு. என்னதான் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாலுமே ஆனால் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் பட்டு 40-50 ரன் கொடுக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சு T20ல ஒரு பெரிய ஸ்கோராகவே நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இந்த பிளேயிங் 11 வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் 11ம் இந்தியாவோட பிளேயிங் 11 எடுக்கிறப்போ ரெண்டும் கிட்டத்தட்ட சரிசமாவே இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கேயுமே நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், இங்கேயும் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், இங்கேயுமே லெஃப்ட் பவர் ஹிட்டர்ஸ், இங்கேயுமே லெஃப்ட் பவர் ஹிட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர பேக்டான 2 டீம் இருக்கிறனால நம்ம இன்னைக்கு ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக அவங்களோட பிளேயிங் 11 மாற்ற போறதே இல்லை. நம்மளுமே அதே தான் பண்ணா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிச்சை கன்சிடரே பண்ணானா, ஏன்னா இது நம்ம நிறைய டைம் வின் பண்ண பிச்சுன்றனால பிச்சை கணிக்காம நம்ம இன்னைக்கு பிளேயிங் 11 அப்படியே செட் பண்ணி ஆடினா பெட்டரா இருக்கும்னு நம்ம சொல்லலாம்.